Welcome to the Queen's Gambit. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குயின்ஸ் கேம்பிட்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். இந்த கேம்பிட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சுது. எப்போ அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னக்கூட்டி நெட்ஃப்ளிக்ஸில் குயின்ஸ் கேம்பிட் அப்படின்ட்டு ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆனிச்சுது. இந்த எபிசோடில் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கேம்பிட்டை ஃபாலோ பண்ணி நிறைய கேம் வின் பண்ணுவாங்க. இந்த கேம்பிட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே, அதாவது இது வந்து ஒயிட்டுக்கான ஒரு கேம்பிட், ஒயிட்டுக்கான ஒரு பெஸ்ட் ஓப்பனிங். ஆரம்பத்தில் ராணிக்கு முன்னாடிக்கு இந்த சிப்பாய் இருக்குங்களா, இந்த சிப்பாயை இழந்து சென்டர் ஆஃப் த போர்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கேமோட மெயின் மோட்டோ. ஓகே, இந்த கேம்பிட்டை ஃபாலோ பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் த போர்டு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கப்புறம் எண்டு கேம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, இதில் நிறைய வேரியன்ட் இருக்கும். நீங்கள் சென்டர் ஆஃப் த போர்டு கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் நிறைய வேரியன்ட் வரும். ஒரு சில வேரியன்ட் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அப்போட செக்மேட் பண்ணலாம், இல்லை ராணி அட்டாக் பண்ணலாம், இல்லை யானை அட்டாக் பண்ணலாம். கான்செப்ட் என்ன அப்படின்னா மிட் ஆஃப் த கேமில் நீங்கள் சென்டர் ஆஃப் த போர்டை ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்க அப்படிங்கிறனால உங்களோட வின்னிங் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதை மைண்ட் செட்டில் வச்சுட்டு இந்த கேம்பிட்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் கேமில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் வின்னிங் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும். பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்த மாதம் வந்து ஒரு புது கேமோட டுட்டோரியல் வரப்போகுது. அது என்ன கேம் அப்படின்னா இந்த 5 கல் பார்த்துறீங்களா, இந்த 5 கல்லை வச்சு கிராமப்புறங்களில் வந்து குறிப்பாக பெண்கள்லாம் ஒரு கேம் விளாடுவாங்க. இந்த கேமோட பேர் என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வித்தியாசமான கேமோட டுட்டோரியல் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் நேரம் கிடைக்கும்போது கற்றுக்கிட்டு இந்த வீடியோ போடுறேன். இந்த கேம் வந்து அப்படின்னா மேலே கல்லை போட்டு பிடிச்சி விளாடுவாங்க. இந்த கேம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் மந்த் இதோட டுட்டோரியல் நான் போடுறேன். இப்போ அவங்க வீடியோ போகலாம். இந்த கேம்பிட் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒயிட்டாக இருக்கணுங்க. வழக்கமாக ஒயிட் என்ன பண்ணுவாங்க, ராஜாவுக்கு முன்னாடிக்க இந்த சிப்பாயை 2 சுற்றி கேட்பாங்க. ஆனால் இந்த கேமில் கொஞ்சம் மாற்றி என்ன பண்ணால் ராணிக்கு முன்னாடிக்க இந்த சிப்பாயை 2 சுற்றி வைக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஆப்போனண்ட் வழக்கமாக என்ன பண்ணுவார், இதை எடுத்து இங்கே வைப்பார். ஆனால் அந்த மாதிரி வச்சா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கட் பண்ணிவிடுவீங்க. அதனால் அதுக்கு பதில் என்ன பண்ணுவார், அவரும் சென்டர் ஆஃப் த போர்டில் ஒன்று பிடிக்கணும் அப்படிங்காண்டி இந்த சிப்பாயை தான் எடுத்து 2 ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவார். நம்மளோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா இந்த சிப்பாய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிப்பாயை வாலண்டியராக கொடுத்து வெட்டுப்பா அப்படின்னு சொல்லணும். அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக வெட்டுவார். ஓகேவா? இதுதான் வந்து குயின்ஸ் கேம்பிட். இப்படி பண்ணிட்டார் அப்படின்னா நம்மளோட கேம்பிட்டை அவர் அக்செப்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். இதுக்கப்புறம் கேம் நம்ம கையும் மாறி பாருங்க. இதுக்கு அடுத்து உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிப்பாய் இருக்குதுன்னா இந்த சிப்பாயை 2 ஸ்டெப் வைங்க. இப்போ பாருங்க, போர்டோட பொசிஷனை பாருங்க. இந்த 4மே உங்க கண்ட்ரோலில் இருக்கு. இது யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது எல்லாமே வந்து சிப்பாய் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, இது வந்து அட்டாக்கிங் பொசிஷன் இருக்கு. அது மட்டும் இல்லை பாருங்க, இது இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது, இது இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்க, மேக்ஸிமம் ஏரியா நம்ம கண்ட்ரோலில் இருக்கு. ஆப்போனண்ட் பாருங்க, ஒன்லி இது மட்டும்தான் வெளில வந்திருக்கு, வேற எதுவுமே வரல. ஓகேவா? இதுதான் குயின்ஸ் கேம்பிட்டோட மெயின் மோட்டோ. இப்படி வந்துட்டாலே சென்டர் ஆஃப் த உங்க கண்ட்ரோலில் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன கேம் நிறைய வேரியன்ட் இருக்கு. ஒன் பை ஒன்னா பார்ப்போம். நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு 2-3 வேரியன்ட் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீ கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 மற்ற வேரியன்ட் கூட நான் போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்க்கலாங்க. என்ன பண்ணுறாருன்னா வழக்கம் போல் இதை எடுத்து 2 ஸ்டெப் வைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அதே போல் ராணிக்கு முன்னாடி அந்த சிப்பாயை 2 ஸ்டெப் வைக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், இதை கொண்டு போய் வாலண்டியராக கொடுத்து வெட்டு வாங்குறோம். அவர் நம்மளை வெட்டிட்டாரு. ஓகேவா? இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சிப்பாயை ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் வைக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க, இது வந்து ஃபோக்கஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார், இதை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது பண்ணலாம். எதனாலும் மூவ் பண்ணலாம். ஒரு குதிரை மூவ் பண்ணலாம், இல்லை பிஷப் மூவ் பண்ணலாம். நம்மளோட அசம்ஷன் இதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிப்பாய் 2 ஸ்டெப் வைக்கிறேன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட சிப்பாய் இதை எடுத்து இங்கே வைக்கணும். இப்போ அவர் இதை ஒருவேளை வெட்டினார்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதையும் வெட்டிடலாம், ப்ளஸ் இங்கே ஒரு சிப்பாயும் வெட்டிடலாம். நீங்கள் லீடிங்கில் தான் இருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுவார்னா இந்த சமயத்தில் இது வெட்டாமல் இருக்க இதை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுவார், மேக்ஸிமம் இதை கொண்டு வந்து வைக்கலாம், இல்லை இதை கொண்டு வைக்கலாம். நம்ம அசம்ஷன் இதை கொண்டு வந்து வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், கவலையே போடக்கூடாது. இதை கொண்டு போய் டக்குன்னு வெட்டிடுங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார், நம்மளை கண்டிப்பாக வெட்டுவார். இப்போ நம்ம பாருங்கள், இந்த யானை ஃப்ரீயாக கிடைக்குது, நேராக கொண்டு வெட்டிடலாம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து +4 பாயிண்ட் நம்ம லீடிங்கில் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதாவது இதை பண்ணுறதுக்கு பதில் இதை காப்பாற்றுறதுக்கு இதை எடுத்து இங்கே வைக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம வேரியன்ட் 2 பார்க்கலாம். இப்போ அதே போல் நடக்குது. வேரியன்ட் 2 பார்க்க போகிறோம். அதாவது இவர் மூவ் பண்ணதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதை பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒருவேளை இங்கே எடுத்து இந்த பிஷப் எடுத்து இந்த இடத்துல வச்சா வச்சுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கவலையே போகக்கூடாது. என்ன பண்ணணும், டைரெக்டாக இதை அட்டாக் பண்ணிடணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஃப்ரீயாக கிடைக்க சிப்பாய் விட முடியாது. அவர் என்ன பண்ணுவார், நம்மளை அட்டாக் பண்ணுவார். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிஷப்பை விரட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், எங்கேனாலும் போகலாம்,
இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த இடத்து தான் போகிறார். என்ன காரணம்னா இவர் இங்கெல்லாம் போயிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவோம். ஸோ இதை சேஃப்டி பண்ணணும் அப்படின்னால என்ன பண்ணுவார், இவர் இங்கே தான் போவார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ராணி இருக்கு இல்லைங்களா, இந்த ராணியை கொண்டது இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணணும், யானையை அட்டாக் பண்ணணும். இப்போ இது காப்பாற்ற யானை எங்கேயுமே போக முடியாது, யானையை காப்பாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சிப்பாயை தான் இந்த இடத்துல வைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம டைரக்ட் அட்டாக் பண்ண முடியும்னா முடியாது, ஏன்னா இந்த இடத்துல குதிரை வந்து சேஃப்டிக்கு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா துணிஞ்சு என்ன பண்ணணும், இந்த யானையை வச்சு இவர் அட்டாக் பண்ணணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், நம்ம யானையை கண்டிப்பாக ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுவார். ஸோ பண்ணிட்டாருன்னா அவ்வளோ கேம் முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நேராக கொண்டு போய் இவர் அட்டாக் பண்ணி என்ன பண்ணணும், ராஜாக்கு செக்கு, இந்த பக்கம் யானைக்கு செக்கு, இந்த பக்கம் குதிரைக்கு செக்கு. இப்போ அவர் என்ன பண்ணுவார், ராஜாவை காப்பாற்றணும். ராஜாவானா எங்கேயுமே மூவ் பண்ணுறது. இப்போ என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இதுதான் இங்கே மூவ் பண்ணுவார். ஸோ மூவ் பண்ண நம்ம என்ன செய்யணும், திரும்ப யானையை காலி பண்ணிடணும். யானையை காலி பண்ணி இப்போ வந்து செக்கில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவார், திரும்ப செக் காப்பாற்றணும். இது இங்கே தான் போய் ஆகணும். ஸோ இதுக்கு அடுத்த மூவ் நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப என்ன பண்ணணும், யானையை இந்த இடத்துல வச்சு திரும்பவும் செக் கொடுக்கணும், குதிரையை அட்டாக் பண்ணணும். திரும்ப ராணி என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், குதிரையை காலி பண்ணிடலாம். இப்போ ராணி என்ன பண்ணோம், மேபி இதை காப்பாற்றுறதுக்காண்டி, இது ஆல்ரெடி சேஃப்டியில் தான் இருக்குது, இதை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த இடத்துக்கு வரலாம். இல்லை எந்த மூவ்னாலும் பண்ணலாம். எந்த மூவ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அடுத்த மூவ்ல இவரை அட்டாக் பண்ணிடணும். இப்போ போர்டை பாருங்க, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 7 பாயிண்ட் ஆப்பனோட ஜாஸ்தியாக இருக்கீங்க. அவங்க போர்டை பாருங்க, எதுவுமே வெளில வரல, ஒன்லி இந்த ராணி மட்டும் தான் வெளில இருக்குது. உங்களுக்கு பாருங்க நல்லா ஷஃப்லாக இருக்குது, ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேவா, இதுக்கப்புறம் உங்கள் கேம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேமை வந்து எந்த இடத்துக்கு கொண்டு போகிறீங்க கொண்டு போயிடுங்க. ஓகேவா, இப்போ வேரியன்ட் 3 பார்க்கலாம். இது வேரியன்ட் 3ங்க. இப்போ இதை இங்கே மூவ் பண்ணால் வேரியன்ட் 1 பார்த்துட்டோம், இதை இங்கே வச்சா வேரியன்ட் 2 பார்த்துட்டோம். இப்போ இந்த சிப்பாயை இங்கே வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா வச்சு இதை காப்பாற்றாருன்னா என்ன பண்ணணும்னா வேரியன்ட் 3ல பார்ப்போம். மூவ் பண்ணுறாரு, நம்ம என்ன பண்ணணும், கவலையே போட என்ன பண்ணணும், இவரை அட்டாக் பண்ணிடணும். அவர் என்ன பண்ணுவார், நம்மளை கண்டிப்பாக அட்டாக் பண்ண தான் செய்வார். ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அதே போல் ராணி எடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணணும், யானையை அட்டாக் பண்ணணும். இப்போ பாருங்க, யானை வந்து அட்டாக்கிங் பொசிஷன்ல இருக்குது. இப்போ இதை காப்பாற்றுறதுக்கு ஒன்று இதை கொண்டு இங்கே வைக்கலாம், இல்லை இதை எடுத்து இங்கே வைக்கலாம். எது வச்சாலும் சரி இந்த 3ல் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று போயிடும். ஓகேவா, இது வேரியன்ட் 3ல வர பெனிஃபிட். அதுக்கப்புறம் நார்மல் கேம் தான், உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ வேரியன்ட் 4 பார்க்க போறோங்க. அதே கூட இப்படி மூவ் பண்றோம், அவர் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்றாரு, நம்ம வந்து இப்படி மூவ் பண்றோம். இந்த சமயத்துல அவர் இதை சேஃப்டி பண்றதுக்கு இதெல்லாம் மூவ் பண்றதுக்கு பதில் எப்பா போனா போதுப்பா நான் வேற ஏதாவது மூவ் பண்றேன்னு சொல்லிட்டு சப்போஸ் இந்த குதிரையை மூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதே போல இந்த ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய இந்த சிப்பாயை விடக்கூடாது, அட்டாக் பண்ணிடணும். இதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எதனாலும் பண்ணலாம். மேக்ஸிமம் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் இது ஆல்ரெடி வெளில ஓப்பன்ல இருக்கு, இது வந்து உள்ள லாக் ஆயிருக்குது. அதனால இதை வெளில எடுக்க இதை மூவ் பண்ணலாம், இல்லை இதை மூவ் பண்ணலாம். நம்ம வந்து இதை மூவ் பண்றோம் அசம்ஷன் வச்சுக்கோங்க. மூவ் பண்ணோம்னா நம்ம அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா நம்மளோட குதிரையை எடுத்து வெளில வைக்கணும். இதுக்கடுத்து அவர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, அவர் வந்து இதை கேஸ்டிங் பண்றதுக்கு வேணும்னு சொல்லிட்டு இதை எடுத்து இந்த இடத்துல வைக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன். நம்மளோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ராணி எடுத்து இங்க வச்சு என்ன பண்ணணும், ராஜா செக் கொடுக்கணும். இங்க இருந்து வந்து நம்மளோட வேரியேஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ இந்த செக்ல இருந்து தப்பிக்க எல்லாம் பண்ணலாம். ஒன்று இதை எடுத்துங்க வைக்கலாம், இல்லைன்னா இதை எடுத்துங்க வைக்கலாம், இல்லை இதை எடுத்துங்க வைக்கலாம், இல்லை இதை எடுத்துங்க வைக்கலாம், இல்லை இதை எடுத்து வைக்கலாம், இல்லை இதை எல்லாத்துக்குமே வந்து நிறைய இருக்கு. பட் எல்லாத்தையும் இந்த வீட்டில் பார்க்க முடியாது, ஒரு 2-3 பார்ப்போம். சப்போஸ் அசம்ஷன் இதை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா வச்சு நம்மளை அட்டாக் பண்ணுறோம் வச்சுக்கலாம், நம்ம ரிட்டர்ன் அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா சேஃப்டிக்கு நிறைய இருக்கு. ஸோ இப்படி பண்ணிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ராணியை ஒரு ஸ்டெப் பேக்ல கொண்டு போயிட்டு இந்த இடத்துல வைக்கணும். பாருங்க, இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறோம், இந்த இடத்துல பாருங்க பேட்டரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக அட்டாக் ஆகும் தெரிஞ்சு அவன் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, நெக்ஸ்ட் கண்டிப்பாக கேஸ்லிங் தான் பண்ணுவாங்க. ஸோ கேஸ்லிங் பண்ணோட விடக்கூடாது. என்ன செய்யணும்னா திரும்ப இந்த குதிரையை வச்சு இந்த இடத்துல மூவ் பண்ணி இந்த இடத்துல இன்னும் ப்ரெஷரை ஜாஸ்தி பண்ணும். ஓகேவா, இப்போ பாருங்க இவர் வந்து ஏதாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு தவறுதலா இந்த ராஜாவை ஒருவேளை இங்கே கொண்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன செய்யணும்னா இந்த பிஷப் வச்சு இவர் அட்டாக் பண்ணணும். அவர் என்ன பண்ணுவார், யானையை வச்சு நம்ம அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த குதிரையை கொண்டு வந்து இதில் வச்சா என்ன ஆகும், ஃபோர்க்கு இந்த பக்கம் ராணி இந்த பக்கம் ராஜா, கண்டிப்பாக நமக்கு ராணி கிடச்சிரும். இல்லைங்க அப்படி பண்ணல, அது போல இந்த யானையை கொண்டு இங்கே வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், யானையை கொண்டு வச்சாலும் நம்ம அதே என்ன பண்ணணும், இந்த பிஷப்பை கொண்டு வந்து அட்டாக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஃபோர்க்கு இந்த பக்கம் யானை இந்த பக்கம் ராஜா. அப்போ ராஜா மூவ் பண்ணுவார், நம்ம என்ன பண்ணலாம் யானையை அட்டாக் பண்ணிடலாம். ஒன்று ரெண்டுமே பண்ணலாங்க. அது போல இந்த ராணியை கொண்டு இந்த இடத்துல வைக்க ஆரம்பிச்சுங்களேன், ராணி ஒரு ஸ்டெப் பக்கத்தில் மூவ் பண்ணிட்டாருன்னா அப்போ நம்ம இந்த ஏரியா டச் பண்ணக்கூடாது. அது போல என்ன பண்ணணும்னா இந்த ஏரியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதை அட்டாக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், யானைக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ எப்படியோ நம்மளோட கை வந்து ஓங்கி இருக்கும், நம்ம வந்து அட்டாக்கிங் பொசிஷன்ல இருப்போம். அதுதான் சொல்ல வரேன், வேற எது இல்லைங்க. இது இன்னொரு வேரியன்ட் பாருங்க. இப்போ இதை இங்க வச்சா என்ன பண்ணு பார்த்துட்டோம். சப்போஸ் வைக்காம இந்த குதிரை எடுத்துங்க வைக்கிறான்னு வச்சுங்களேன், குதிரை எடுத்துங்க வச்சா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட அடுத்த மூவ் இந்த பிஷப்பை வச்சு நேராக இவர் அட்டாக் பண்ணணும்.
அட்டாக் பண்ணி என்ன பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக விட மாட்டார், நம்மளை அட்டாக் பண்ண தான் செய்வார். ஸோ நம்மளோட அடுத்த மூவ் என்ன பண்ணோம்னா, இந்த குதிரை குத்தினா இந்த குதிரை எடுத்து இந்த இடத்துல வச்சு ராஜாவுக்கு செக் கொடுக்கணும். இப்போ ராஜா எங்கே போகலாம், ஒன்று இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம். சப்போஸ் இங்கே போகிறான்னு வச்சுங்களேன், இங்கே போனாலும் நீங்கள் கவலைப்பட என்ன பண்ணணும்னா, இந்த குதிரையை எடுத்து நேராக இங்கே வச்சா என்ன ஆகும், ராணி காலி. இல்லைங்க அங்கே போகலாங்க குதிரை, அதுக்கு பதில் வந்து குதிரை வந்து இங்கே ராஜா வந்து இங்கே போயிட்டாரான்னு கவலைப்பட என்ன பண்ணணும், இந்த குதிரை எடுத்து இங்கே வச்சா என்ன ஆகும், ஃபோர்க்கு இந்த பக்கம் ராஜாவா இந்த பக்கம் ராணியான்னு கேட்கும். திரும்ப வந்து ராஜா மூவ் பண்ணுவாங்க, ராணி எடுத்துடலாம். சப்போஸ் ஒரு வேலை இந்த இடத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ராணியை கொண்டாந்து இந்த இடத்துல வைக்கணும், செக் கொடுக்கணும். ஓகே, இப்போ ராஜா தப்பிக்க எதுவும் வழி இருக்கா, தப்பிக்க வழி இல்லை. வேணா ராஜா இங்கே போகலாம், அப்படிலாம் இவரை கொண்டு வந்து வைக்கலாம், இல்லை இவரை கொண்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணலாம். இந்த ஏதாவது பண்ண முடியும். நான் வரிசையாக ஒன்றா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் குதிரையை கொண்டு ஸ்டாப் பண்ணால் என்ன பண்ணணும், குதிரையை அட்டாக் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணணும், திரும்ப செக் அப்படிங்கிறனால திரும்ப என்ன பண்ணலாம், இந்த பிஷப்பை இந்த சிப்பாயை கொண்டு வந்து இங்கே வைக்கலாம். அப்படி வச்சாலும் என்ன பண்ணணும், திரும்ப அட்டாக் பண்ணி திரும்ப செக் கொடுங்க. இப்போ போகிறதுக்கு இந்த ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஸோ அவர் அங்கே போவார், நம்ம என்ன பண்ணலாம், இதை கொண்டு வந்து இங்கே வச்சா அவ்வளோதான், செக் மேட். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் வேரியன்ட்க்கு பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். இதுக்கு மேலே பண்ணால் வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பார்ட் 2 கேளுங்க. பார்ட் 2ல இன்னும் நிறைய வேரியன்ட் இருக்குது. நீங்களாம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் செஸ் வீடியோ மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, சுடுகு எப்படி சால்வ் பண்ணணும் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது பசங்களோட ஐக்யூ பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சேனல் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கியூப்லாம் ரேட்டு கம்மியாக எங்கே கிடைக்குன்னு பார்த்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கை நம்ம வீடியோவில் பாட்டத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஃப்ளிப்கார்ட் லிங்க் தான், பயம் இல்லை, கிளிக் பண்ணுங்கள். ரேட்டு கம்மின்னு ஃபீல் பண்ணால் வாங்க. தேங்க்யூ.